யார் அது எங்க நிக்கிறது? சத்யா மாதிரி இருக்கு. அவளா இங்க வந்திருப்பா? அச்சஸ்லா அவள மாதிரியே இருக்கே. அவளுக்கு இங்க என்ன வேலை? ம் அவ மட்டும் தனியா நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கா. போறேன் வரேன்லாம் சொல்றது கூட இல்லை நம்ம கிட்ட. செல்வியக்காக கால் பண்ணி கேட்போமா என்ன இங்க நிக்கிறான்னு. அவளே தான் நிக்கிறா, அந்த தான் பிரெக்னெண்டா இருக்கா. ஒரு வார்த்தை கூட சொல்லல போறேன் வரேன்னு. அவங்களும் சொல்லவே இல்லை செல்வியக்காவும். இவகிட்ட கூப்பிட்டு பேசலாம், ஆனா இவ கூட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவகிட்ட கூப்பிட்டு நாம பேசணும்? வேணாம், பேசக்கூடாது. செல்விக்கா பேசாம டேரக்டா வீட்டுக்கே போவோம். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லை. வெளியில போறேன் வரேன்னு கூட சொல்லாம இது எனக்கு என்னன்னு சுத்திட்டு தெரியுதோ. ஹாஸ்பிட்டல் செக்கப் இருந்தாலும் கூட யாரையும் அழைச்சிட்டு போகணும்னு தெரியாது. ஏன் அவங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க, கூட்டிட்டு போக வேண்டியதானே. அதுவும் இல்லாம தெரியுது. போக போக நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பிடிச்சிக்கிற மாதிரி இல்லை. அர்ஜுன் மாமா மாதிரி போகிறாரே, பார்த்துருப்பாரோ? அர்ஜுன் மாமாவே தான். பார்த்தா நான் எனக்கு என்ன, ஹாஸ்பிட்டல் வந்தேன் அவ்வளோதான். பார்த்தா பார்க்கட்டும், ஏன் தனியாக வந்தேன்னு கேட்கட்டும். அப்புறம் இருக்கு நான் பேசுறது. இந்த சத்யாவை பற்றி அப்புறம் புரிஞ்சுப்பாரு என்ன ஏதுன்னு. பிள்ளைங்களையும் பிரித்து கொண்டு போய் எந்த அப்பாவது தனியாக வச்சுட்டு பாரு. இப்படி எதுக்காக தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பார்த்துட்டே போவார். போனால் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சும்மா சுற்றிட்ட தெரியுறேன். ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன் அவ்வளோதான். என்ன சொல்வார்? தனியாக போய் நின்றுட்டுருக்கு, ஏன் யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாதா, பண்ணக்கூடாதா, இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு போகலாமா வரலாமான்னு கத்துவார். பேசட்டும், அப்புறம் இருக்குது. இந்த சத்யா யாருன்னு காமிக்கிறேன் நான். பிள்ளைங்களும் அதுக்கேற்றாப்புல ஒரு ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்குதுங்களா, இல்லை நான் தான் ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்கிறேனே வாங்கியாவது என்னம்மான்னு கேட்குதுங்களா? எதுவுமே இல்லை. அதுங்க பாட்டுக்கு இருக்குதுங்க, என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்குதுங்க. ஏய் சரஸ்வதி, என்ன உன் மகன் ஓவரா பேசுறா, நீ என்ன பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேச்சாடி பேசினேன் இவ்வளோ நேரம். அப்பா காதாலே கேட்கவே முடியல என்னால, அந்த அளவுக்கு பேசிட்டு போறேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உன் பையனும்? அப்படிதான் பேசுவான். அவனோட கஷ்டம் அவனோட மனசோட வலி அவனுக்கு தான் தெரியும். அதனால அவன் அப்படிதான் பேசுவான். இப்போ அதுக்கு என்ன? அவ போனதுக்கப்புறம் என்கிட்ட சவுண்டு விட்டுட்டு இருக்கீங்க. எங்க அவன் இருக்கப்ப சத்தம் போட்டோம்னா இவளை அவன் நம்மள பிடிச்சிருவான் அப்படின்ட்டு அவன் எப்படா போவேன்னு பார்த்து இப்போ சவுண்டு விட்டுட்டு இருக்கீங்களா? அவ்வளோ இருக்க பயம் இல்லை அப்படின்னா அப்பவே என்ன பேசியிருக்க வேண்டியதானே? உன்னை நான் பேசாம இல்ல. ஏன் அவன் முன்னாடி எல்லாம் உன்னை நான் பேசுறதே கிடையாதா என்ன? சரஸ்வதி உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சுடி, ரொம்ப துளிர் விட்டு போச்சு. உன் துளிரெல்லாம் அடக்குனாதான் சரிப்பட்டு வருவா. உன் சப்போர்ட் இருக்கவும் தான் உன் மகன் ஆடுறான். ஆமாம், அவன் இருக்கிற நிலமையில அவன் ஆடுறான். இப்போ என்ன கஷ்டத்தில் இருக்குதுங்களோ அந்த பாத்திர பண்டத்துக்களை அள்ளிக்கிட்டு. நான் கூட போகலான்னு நினச்சி பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுவோம்னு நீ பிடிச்சி அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வீட்டில் செவனேன்னு இருக்கேன். போய் தான் பாரு. இனிமே அருணு கிருன்னு மகன் அது இதுன்னு சொல்லிட்டு போன நடக்கிறது வேற. மாமா சும்மா இருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை பத்தி யாருமே தெரியாம கடந்து பேசுறீங்க. ஏன் மாமா? ஏன் என்ன ஏன்னா அவன் பேசுனது இவ்வளோ நேரம் கேட்டு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டேன் மாப்பிள்ள. கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் அவன் பேசல. அப்பா காதாலே வாங்க முடியாத அளவுக்கு அப்படி பேசிட்டேன் மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன தெரியும் அவன் பேசுனதெல்லாம்? சரி விடுங்க, இப்போ அதனால என்ன? அவரும் கஷ்டத்துல தானே இருக்காரு, பாவம் இல்லையா? ஒரு அளவு தான் ஒருத்தரை கஷ்டப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்துட்டு அவரை ஒரே ஆளை டார்கெட் பண்ணா நல்லாவா இருக்கு? ஆயிரம் தான் இருந்தாலும் உங்களோட புள்ள தானே, ஊர்ல என்ன சொல்லுவோம்? உங்க மகன் தானே சொல்லும். ஐயோ மாப்பிள்ள சொல்லவே வேண்டாம். அவன் என் பிள்ளையே இல்லைன்னு நான் எழுதி வேணா கொடுத்துட்றேன். அவன் நான் அப்பா இல்லைன்னு எழுதி வேணா கொடுத்துக்கிறட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மட்டும் என்ன வாழுதான்? பிள்ளை இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருக்கிறிய. அவன் அது போல் நினச்சிட்டு போட்டும். எங்கே நினைக்கிறேன் நம்ம அப்பான்னு ஒரு பக்கம் மனசில் தோணிட்டு தான் இருக்கு அந்த கிறுக்கு பயலுக்கு. மாப்பிள்ள முக்காவாசி காரணம் வேற யாரும் இல்லை மாப்பிள்ள, இந்த நிக்கிறாளே இவ தான் காரணம் முக்காவாசி. தெரியுங்களா? அம்புட்டு விஷயத்துக்கும் காரணம் இவ தான் மாப்பிள்ள, வேற யாரும் கிடையாது. ஏமாமா சும்மா அத்தையை பிடிச்சிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு விடுங்க மாமா. இப்போதான் அவளை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறீ? நீ வேற மாப்பிள்ள, இவளை பிடிச்சி நான் திட்டிக்கிட்டு இருக்கேனா? இவ பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வேற சும்மா நீ இருங்க. இவ கொஞ்சம் நெஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கல, உள்களவாணி மாதிரி எல்லா வேலையெல்லாம் பண்ணுவா இவ.
அத்தை நீங்க விடுங்க அத்தை, நீங்க போங்க அத்தை ஃபர்ஸ்ட். இந்த மனுஷங்கிட்ட நான் எம்புட்டு நாளாயா நான் படாத கஷ்டப்படணும், இன்னமும் தயா பட்டுட்டு இருக்கேன். இனிமேல் நான் எத்தனை காலம் பட போறேன்னு அதுவும் எனக்கு தெரியல. கொஞ்சம் நெஞ்ச பாடுபடுத்தலை சரவணன் தம்பி. அப்போதுலேருந்து கட்டின நாள் முதல்ல இந்த மனுஷங்கிட்ட நான் படாத பாடு பட்டுட்டு தான் இருக்கேன் தம்பி. கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை, நிறைய நிறைய பட்டு அனுபவிச்சுட்டேன். போடி விட்டேன்னு வை மாமா, இதெல்லாம் தப்பு மாமா, சொல்லிட்டேன். கடைசி காலத்தில் உங்களுக்குன்னு அவங்க மட்டும்தான் தெரியுங்களா? அதெல்லாம் புரிஞ்சு பேசுங்க. புரியாமல் நீங்கள் உங்கள் வாட்டுக்கு பேசாதீங்க. ஐய நீ வேற மாப்பிள்ள, எனக்கு என் மகன் இருந்தால் போதும், இவெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, ஒன்றும் பார்க்கவும் வேணாம் தெரியுங்களா? அப்படி நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் உள்ளுக்குள்ளன்னு இல்லை, பொதுவாக அவங்க தான் உங்களை பார்க்கணுமே. போங்க மாமா, வயசான காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம ஒத்துமையாக இருக்கிற வழியை பாருங்க. சும்மா அவங்களே இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியே மாப்பிள்ள. இவளை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் உங்களுக்கு ஒன்றும் புரியல போல. என்னடி எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? அவங்களுக்கெல்லாம் தெரியலடி உன்னைய பற்றி, அதனால தான். இதெல்லாம் மனுஷன் பேசுவானா என்ன? சி, இவ்வளோ திமிரா பேசிட்டு போறான்னு பார்த்தியாம்மா உங்க அம்மா? விடுங்கப்பா. என்ன விடுங்கிற? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவ சாவி என் கையில். ஏங்கப்பா அப்படிலாம் பேசுறீங்க? என்ன இவ பண்ணுறதெல்லாம்? ஏங்க காஃபி டீ போட்டு தரவா? ஏதாவது சாப்பாடு இல்லை போட்டு வரவா? ஒன்று சொல்லவா? உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் எல்லாரும் நிற்கும்போது உன்னை எதுவும் பேச வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பாட்டுக்கு நின்னேன். என்னதான் பிரச்சனை அஞ்சு உனக்கு? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணேன்னு சொல்லாத. நான் என்னங்க பண்ணேன்? நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். நீ பாட்டுக்கு இருக்கியா? ஆமா. என்ன ஆமா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? உங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு நகையை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது, நகையை பற்றி எதுவும் பேசக்கூடாது, தயவு செஞ்சு அதை பற்றி எதுவும் பேசாதன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன். சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிட்டு உங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு அவர்கிட்ட போய் நகையை கேட்டிருக்கா. ஏதோ நல்ல கடவுள் புண்ணியத்தில் அவங்க கும்பிட்ட சாமி அவங்கள கைவிடலைங்கிற மாதிரி எப்படியோ அவங்களுக்கு நகை வந்ததுனால இப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நகை வரலன்னா இன்னும் டார்ச்சர் பண்ணுவியா? எனக்கு நகை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லு அஞ்சு. என்னங்க இப்போ உங்க நிலைமையில என் நிலைமையில யோசிச்சு பாருங்க. 50 பவுன் என்ன சும்மாவா? என்ன 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிதா என்ன? 50 லட்சத்துக்கு மேலேயே வித்துட்டு இருக்கு. ஈஸியாக விட்டுட்டு போக முடியுமா? என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? ஏன் அவங்க நகை அடகு தானே இருக்குது, நகையை மீட்டு எப்படியோ எனக்கு தரணும்னு தருவாங்கல்ல. நம்ம பாட்டுக்கு வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருந்தோன்னு வைங்க, அவங்க நகையெல்லாம் சேஃப்டி பண்ணிவிட்டு அவங்க நகையை நல்லா திருப்பி வச்சுட்டு எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம் தான் முழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துருக்க வேண்டியது தான். ஏய் அதுக்குன்னு அவர் உன் அண்ணன்டி, உங்கள் அண்ணனை கஷ்டப்படுத்துகிறோன்னு நினைப்பே இல்லையா உனக்கெல்லாம்? பாவம் இல்லை? யார் பாவம்? யார் பாவம் நான் கேட்டேன். 1000 தான் இருந்தாலும் பாவம் அஞ்சு. அட போங்க அங்கிட்டே. பாவமா பாவம். சரியான ஆளுங்க தான் எல்லாரும். எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியுது. உங்கள் அப்பா தான் உனக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்காரா? உங்கள் அப்பா பேச்சை கேட்டேன்னு வை, அவ்வளோதான் பார்த்துக்க, அதையும் தெரிஞ்சுக்க. ஏன் எங்கள் அப்பா பேச்சை கேட்டதுனால தான் நகை சீக்கிரம் வந்துச்சு தெரியுமா? இல்லைன்னா அந்த நகைக்கெல்லாம் பதில் அவங்க தரமாட்டாங்க. கிடைக்கலன்னா கண்டிப்பாக திறந்துருக்க மாட்டாங்க தான். ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது, என்னடா நம்ம போய் இப்படி கேட்டோமே பண்ணோமே வச்சோமேன்ட்டு. இன்னொரு பக்கம் வந்துருச்சுல்ல, அது சந்தோஷம் தானே நமக்கு. ஏய் காசு பணம் நகை எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் பாசன்றது வராது, கிடைக்காது. இப்போ உங்கள் அண்ணன் வெந்து நொந்து புலம்பி அழுது போகிறாரு தெரியுமா? அவரோட மனசு என்ன பாடுபடும்? என்னடி காசு பணம்? புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில அஞ்சு. எனக்கு புரியல, போதுமா? புரியலன்னா விட்டுருங்க அத்தோட. சும்மா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன்னையும் உங்கள் அப்பாலாம் திருத்தவே முடியாது. உன்னைய கூட ஒரு டைம் வச்சு திருத்திடலான்னு வையேன், உங்கள் அப்பா ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டார். உன்னே ஒவ்வொரு தடவையும் திருந்தவும் விட மாட்டார். உன்னைக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறது, என் மக தான் எல்லாமே, என் மக தான் உசுறு, என் மக தான் அப்படின்னு நீ உடனே எங்கள் அப்பா தான் என் மேலே இவ்வளோ பாசம் இருக்குது, எங்கள் அப்பா சொல்கிறது தான் வேத வாக்கு, நான் எங்கள் அப்பா தான் எல்லாமே அப்படின்னு நீ ஒரு பக்கம் போயிட்டுருக்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஏன்னா என் கூட கிளம்பி வரையா இல்லை இங்கே இருக்க ஐடியாவா? ஒரு 2 days இருந்துட்டு வரேங்க. என்ன பண்ண, நான் கிளம்புறேன். செல்விக்கா நீ தான் அவளுங்களை 2 பேர்த்தையும் அடிச்சியாம்ல, அவளுக்கு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாளுங்கடா, அடிச்சியா அவளுங்களா சொன்னாலுங்கடா. ஏய் பொய் சொல்லாத, இனி அவ தலையிலே அடிச்சியா சொல்றா. அவ சேட்டை பண்ணா அதுக்கு அடிப்பியா?
நீ அடி வாங்கிருவ பாத்துக்கோ, சேட்டை பண்ணா நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. சாரி மாமா, பாப்பா கூட்டிடுங்க, சாரி கேக்குறேன். இன்னும் வேணாம் வேணாம்டா. எங்கடா அம்மா? அம்மா வீட்டுக்குள்ள மாமா. வீட்டுக்குள்ள இருக்காக? என்ன தூங்குறாங்களா? மாமா துணி மடிக்கறாங்க. சரி சரி, மாமா கூப்பிட்டேன்னு சொல்லு அம்மாவை. சரி மாமா. அப்பா ஊரை கூட்டிடுவான் போல இந்த பையன். அர்ஜுன் தம்பி, என்னப்பா? சும்மாதான்க்கா வந்தேன், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சத்யா எங்க? அவளாப்பா ஆஸ்பத்திரிக்கு செக்அப் பண்ணணும்னு போனாப்பா, இன்னும் வரல. ஓ அப்படியா? ஆமா. வர வழியில பார்த்தேன், ஒரு காஃபி ஷாப்ல நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, இன்னைக்கு இது மாதிரி செக்கப் அப்படின்லாம் எதுவும் யாரும் சொல்லலையே, என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் ஒரு டவுட்டுக்கா. அதான் நினச்சிட்டே இருந்து வந்தேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்களே. ஆமா தம்பி, இந்த மாதிரி செக்கப்புக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனா, துணைக்கு வரவாடினதுக்கு வேணவே வேணான்ட்டா. வெயில் வேணல் மாதிரி கேடி நான் வாரேன்னு, வேணாம் நான் போன உடனே வந்துடுவேன், சிம்பிள் செக்கப் தான், லேட்டெல்லாம் ஆகாது அப்படின்னா. சரி பத்திரமா போயிட்டு வா, எனக்கு வீட்டில் வேலையாட்டி கிடந்துச்சு, சரின்னு அமுச்சு விட்டேன்ப்பா. வரையில் பார்த்தீங்களா, கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ஒருதா. இல்லைக்கா, நான் சரியாக கவனிக்கல, டவுட்டாகவே இருந்துச்சு அவளான்னு ஒரு பக்கம். அதோட அவனை கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டா, அவன் மேலே கோவமாகவே இருக்கா. எப்போவுமே சண்டை போடுவீங்க, பேசிடுவீங்க, சேர்ந்துருவீங்க. இந்த வாட்டி என்னன்னா ரொம்ப தான் நீங்களும் பண்ணுறீங்க, அவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னத்துக்குன்னு தெரியல. ஏன்க்கா, புரிஞ்சு பேசுறீங்களா இல்லை புரியாமல் பேசுறீங்களாக்கா? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லை தெரியாமல் பேசுறீங்களாக்கா? ஆப்பா அப்படி சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நியாயம் தானே? என்னதான் இருந்தாலும் உங்கள் பொண்ணு இல்லை, அதனால உங்களுக்கு நியாயமாக தாக்கா தெரியும். நான் யாரோ ஒருத்தன் தானே, அதனால என் மேலே தாக்கா தப்பு சொல்லுவீங்க. ஐயோ அர்ஜுன் தம்பி, என்னப்பா நீங்கள், உங்களை போய் நாங்கள் என்னைக்காவது உங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போமா? நீங்கள் பேசுனது இல்லைதான்க்கா, இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள அப்படி தானே, நம்ம பொண்ணு பாவம் தானே தோணும். நான் யாரோ ஒருத்தன் தானே. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, 1000 தான் சொன்னாலும் என் மக மேலே தான் தப்பு, என் மக தான் கெட்டவன் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். என் மக தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருப்பா. அவள் வாய் விடுறதுனால தான் வம்பு வரும், எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை எந்த நிலைமையிலுமே கோளாறுலாம் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்ப்பா அப்படி பேசுகிறீங்க? அக்காவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அக்கா உங்களை போய் பேசுவேனா நான்? அப்புறம் எப்படிக்கா மனசாட்சியே இல்லாமல் இன்னும் கோவமா அவ கூட பேச மாட்டேன்னு கேட்குறீங்க? அவள் பேசுறது எல்லாமே உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சோனிக்கு எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்னு. அப்புறமும் தெரிஞ்சுட்டே நீங்கள் பேசுகிறீங்களேக்கா, என்ன இதுலக்கா? இல்லைப்பா, மாசமா இருக்கிறா, என்ன பண்ணி தொலைகிறது? இப்போ உங்கள் பொண்ணு பக்கம் மட்டும் நியாயம் இல்லை தானே? கோபப்படாதீங்கப்பா, என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஒன்றும் உங்களை நினைக்க மாட்டேன்ப்பா. இந்தா அவளே வந்துட்டா. சத்யா, ம்